திரு ஸ்ரீனிவாசன், நீங்க பரப்புரையில நிறைய விஷயங்கள் விமர்சனங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களா இருக்கு அப்படிங்கிற பார்வையை ஜீவா முன்வைக்கிறார். அதை தாண்டி இங்க அதிமுகவை உடைக்க பார்த்தார்கள், ஓ பன்னீர்செல்வத்தை பி டீமா பயன்படுத்தி அதிமுகவை உடைக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றதனுடைய நோக்கம் என்ன? சார், தரம் குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்று மரியாதைக்குரிய சகோதரர் ஜீவ சகாப்தன் சொல்லுகிறார். அதாவது இது மக்களுடைய கோபம், ஆவேசம். மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு களத்துல இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது ஏற்படுத்துகின்ற கோபம் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கருத்துக்களை மக்களின் சார்பாக எடுத்து வைக்கிறார். சார், மக்கள் உணர்ச்சி வசப்படலாம், ஆனா தலைவர்கள் அப்படி ஆகக்கூடாது இல்லையா? இல்ல, தலைவர் உணர்ச்சி வசப்படலாம், ஆனா உண்மையை சொல்லுகிற பொழுது சில இடங்கள்ல கசக்க தான் செய்யும். நீங்க கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயது குழந்தை அப்பான்ற கூக்குரல் இந்த அரசுக்கு கேட்கல. அப்ப அரசு தரம் குறைந்த ஒரு அரசாக மக்கள் பார்க்கிற பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய பிரதிநிதியா கோபத்தை வெளிப்படுத்துறது இயல்பு. இது எப்படி சரியாகும்? இவங்க சொல்ற மாதிரி இது தரம் குறைந்ததா பார்க்க முடியாது. இது மக்களுடைய கோபத்தை எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுடைய 5 ஆண்டு ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி மக்கள் யாராக இருந்தாலும் ஒரு வயதை காரணம் காட்டி, முதுமையை காரணம் காட்டி உங்களால நடக்க முடியுமா? அல்லது கொரோனா காலத்துல போய் சேர்ந்திருப்பீங்க, அப்பவே போய் சேர்ந்திருந்தா பிரச்சனை இல்ல இப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன சார்? இதனுடைய வெளிப்பாடு என்ன சார்? உண்மையா கொரோனாவை கையாண்டது, ஆக்கப்பூர்வமா மக்களை காப்பாற்றியது அதிமுக அரசு. திமுக ஆட்சி பொறுப்பு வந்த உடனே கொரோனாவிற்கு இவங்க தான் எல்லாமே பாதுகாத்தாங்க அப்படின்றப்ப உழைத்தவர்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? நீங்க களத்துல நாங்க தான் உழைச்சோம், கொரோனாவை கட்டுப்படுத்தியதில் எங்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கிறது அல்லது அதுல பங்கு எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றது வேற சார். அதை தாண்டி கொரோனா காலத்துல நீங்க இருந்திருந்தா போய் சேர்ந்திருப்பீங்கன்னு சொல்றது அது பொருத்தமா இருக்குமா? அது எதிர்க்கட்சி தலைவருடைய வார்த்தையை எப்படி இவங்க உள்வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனா நோக்கம் மக்களுக்காக நின்ற அரசு அதிமுக அரசு. திமுக அரசு இத ஒரு பெரிய சாதனையா சொல்லி மக்களை ஏமாத்துறாங்கிறது தான் வெளிப்பாடு. நீங்க தொடர்ந்து இந்த ஆட்சியை பாருங்க. இந்த ஆட்சியில மக்கள் எந்த மனநிலையில இருக்காங்க? சொத்து வரி, வீட்டு வரி, கடை வரி, இப்படி பல்வேறு எல்லா நிலைகளிலும் மக்களுடைய விரோதங்களை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி தன்னுடைய குற்றச்சாட்டை வைப்பார்? நீங்க தொகுதி மறைவரையே சொல்றாரு ஐயா ஜீவ சகாப்தன். தொகுதி மறைவரையே மத்திய அரசு உறுதியா சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுல இது நடைபெறாதுன்னு சொல்லிட்டாங்க. தேஜ ரெக்கார்டா திரும்ப திரும்ப திமுக இப்ப கூட்டம் நடக்குதே சார், இப்ப கூட்டம் நடக்குது இல்ல, சிறப்பு கூட்டம் 16ஆம் தேதி கூட போது. தேர்தல் 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கும் போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவது அப்படிங்கிறது இதுக்காக தான் அப்படின்னும் போது அது தொடர்பான ஒரு எச்சரிக்கையை விடுப்பது அப்படிங்கிறது தவறுங்கிறீங்களா? நாடாளுமன்றத்துல எம்பி இருக்காங்கல்ல சார், திமுக பெரும்பான்மை எம்பி போய் பேசட்டும் சார். நீங்க தமிழ்நாட்டு தேர்தல்ல தமிழ்நாட்டு சிஎம் பேசணும். தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் குறையும் போது அவர் அதே சேர்த்து கேட்கிறாரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க, இனி இதுக்கு சாத்தியம் இல்லை, அந்த மாதிரியான அறிகுறி எதுவும் இல்ல, தமிழ்நாட்டில் இது செயல்படுத்த மாட்டாது, தொகுதி குறைக்கப்பட மாட்டாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதிகாரப்பூர்வ மத்திய அரசு சொல்றப்ப இவங்க அரசியலுக்காக ஏதோ சொல்றாங்க. நீங்க தொகுதி மறுவரையறை ஒன்றை சொல்றீங்க, முதலமைச்சர் பரப்புரையில நிறைய விஷயத்தை கேட்கிறாரு. இங்க வந்த மகாராஷ்டிர முதலமைச்சர் நீங்க பாஜக எம்எல்ஏவுக்கு வாக்கு போட்டா தான் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ வரும்னு சொல்றாங்களே, அதை பத்தி திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டே ஆகணும்னு திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, அது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாரான்னு ஒரு பட்டியல் போடுறாரு. நாங்களும் பட்டியல் போடுறோம். இவங்க நீட்டுக்கு விலக்கு சொன்னாங்க, மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, அந்த கையெழுத்தை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டுக்கு விலக்கு வேணும்னு எந்த அழுத்தம் கொடுத்தாங்க? காவிரி கச்சத்தீவு பிரச்சனைகளை என்ன பண்ணாங்க? காவிரி குண்டாருக்கு இவங்க என்ன குரல் கொடுத்திருக்கிறாங்க? மெட்ரோவுக்கு இவங்க தேர்தல் வாக்குறுதியில எய்ம்ஸ் எல்லாம் சொன்னாங்களே சார். 21 தேர்தல் பரப்புரையில இவங்க எல்லாம் இந்த மாடல் அரசுக்கு ஓட்டு போட்டா மாற்ற வரும்னு சொன்னாங்களே, மறுபடியும் அதே இடத்துல தானே நிக்கிறாங்க. இவங்களால் தமிழகத்துடைய உரிமை என்ன மீட்கப்பட்டது?
தமிழக மக்களுக்கு மத்திய அரசு வந்து போராடி பெற்றுக் கொடுத்த விவகாரங்கள் என்ன சரி. ஒன்னும் சொல்லுங்க. Okay. ஆனா அதிமுக பட்டியல் போட தயாரா இருக்குது. 7.5 உள்ஒதுக்கீடு. இன்றைக்கு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு. அதிமுக தெம்பா திராணியோட சொல்லுது. 21 இந்த ஆட்சி அதிமுகவோட ஆட்சி அம்மாவினுடைய அரசை நடத்தி கொண்டிருந்த ஐயா எடப்பாடியார் இந்த மக்களுக்காக என்னென்ன செஞ்சோம் பட்டியல் போடுறாரு. திமுக பட்டியல் போட சொல்லுங்க. அதற்கு திராணி இல்லாத கட்சி இன்னைக்கு ஏதோ வெளியில பேசணுங்கிறதுக்காக மக்களை நீங்க அவங்களுடைய பரப்புரைகளையும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் பரப்புரைகள்ல 5 ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சரி, உங்க தகவலுக்காக சொன்ன முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு ஸ்ரீனிவாசன் நம்ம பேசுவோம். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், இங்க பரப்புரையில தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் அது கொஞ்சம் அந்த எல்லைக்கோட்டை தாண்டும் போது அது தரம் தாழ்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் ஒருபுறம் எழுகிறது. அதை தாண்டி இன்றைய தாவைக்க தலைவனுடைய பரப்புரை அதையும் எப்படி பார்க்கிறீங்க? ஜனநாயகத்திலே தன்னை முறையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாதவர்கள் வேறு வழியே இல்லாமல் அவதூறை கையில் எடுக்கிறாங்க. வெற்றிக்கான வாய்ப்பை இழந்து விட்டவர்கள் தான் அவதூறை கையில் எடுக்கிறாங்க. திமுக நலத்திட்டங்களின் வழியாக நாங்கள் இதையெல்லாம் செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கோம், நான் முதல்வன் திட்டத்தை நிறைவேற்றிருக்கோம், காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றிருக்கோம், புதுமை பெண் திட்டத்தை நிறைவேற்றிருக்கோம், லேப்டாப் கொடுத்திருக்கோம், ஒரு ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் என்று சாதனைகளை பட்டியல் போட்டு நாங்கள் இதை விட கூடுதல் சாதனையை செய்ய போறோம், நாங்க உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செய்வோங்கிறத அவர்கள் நலத்திட்டங்களின் வழியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. பாஜக என்டிஏ கூட்டணி நான் மதுரையில எய்ம்ஸ் கட்டி முடிச்சு கொடுத்துட்டேன், மெட்ரோவுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேன், நான் வெள்ள பேரிடருக்கு நிவாரணம்லாம் கொடுத்துட்டேன், நாங்க செய்யாததே இல்ல, நீட்டு விளக்க நாங்க பெற்றுக் கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் நாங்க மீட்டு கொடுத்துட்டோம் சொல்ல முடியுமா அவங்களால? எதையுமே சொல்ல முடியல. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நீ யோசிச்சு பாருங்க, விஜய் அரசியல்வாதியாவே இன்னும் மாறல. இன்னும் சினிமா ஷூட்டிங்ல வில்லனை பார்த்து ஹீரோ பஞ்சு டைலாக் பேசுறத அவர் ஆளுகிற அரசாங்கத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார். எது கேட்டாலும் திமுக எதிர்க்கட்சி அதைத்தானே செய்யும், எதிர்க்கட்சி அதைத்தானே செய்யும். ஒரு எதிர்க்கட்சியாக நிற்கிறவர் ஆளும் அரசை பார்த்து அப்படித்தானே பேசி செய்வாரு. அரசினுடைய திட்டங்களை அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு. இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறார். தேர்தல் ஆணையம் இருக்கிறதுனால தான் நான் மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பு அவர் நடத்திய மாநாடுகள்லாம் யாருடைய அனுமதியின் பேர்ல, எந்த அரசின் அனுமதியின் பேர்ல அது கிடைத்தது அவருக்கு? அவங்க தங்களுடைய தவறை சொல்றாரு. களத்துக்கு நான் வரேன், களத்துக்கு வர்றதுக்கே தடை இருக்கு, ஒருவேளை அரசின் கட்டுப்பாட்டில் இது இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சியை நம்மளால நடத்தியிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு எதிர்க்கட்சியாக அவர் ஆளும் அரசு மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி 190 தொகுதிக்கு மேல சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டாரு. முதலமைச்சர் காலையில வாக்கிங் போறதுல இருந்து தொடங்கி தொடர்ந்து பிரச்சாரங்கள்ல ஈடுபட இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்காத நெருக்கடியை நீங்க தாவேக தலைவர் விஜய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஆளும் அரசு பார்த்து சொல்றாங்க. இவர் என்ன பிரச்சாரம் செய்யறாரு? முதல்ல எல்லாருமே வேட்பாளர் காலையில 7 மணிக்கு தொடங்கி பிரச்சாரத்தை தொடங்கி மக்கள் சந்திப்பை தொடங்கி 12 மணிக்கு வெயில் நேரம், உச்சி வெயில் நேரத்துல சிறிய இடைவேளை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3-4 மணிக்கு மறுபடியும் பயணம். ஒவ்வொரு தலைவருடைய பாணி சார், ஒவ்வொருத்தரும் செய்வாங்க சார். பல முறை குடிக்க தண்ணி இல்லாம வெயில்ல சுருண்டு விழுந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி பல பேர் செத்துருக்கான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 4-5 விபத்து நடந்திருக்கிறது. முதல்ல உங்களை நம்பி வர்றவங்களை காப்பாத்துங்க. நீங்க தமிழ்நாட்டையெல்லாம் காப்பாத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உங்களை நம்பி வர்றவங்களே உங்களால காப்பாற்ற முடியலையே. 41 பேர் நெரிசல் மரணத்துல செத்தாங்க. நீங்க உங்க மாநாட்டுல சாவு விழுகாத மாநாடே கிடையாது.